பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்கின்ற போது அன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி நடைபெற்ற நிதி ஆய்வு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளல. ஆனா பிற மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்லாம் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் மத்திய நிதிநிலை அறிக்கைக்கு முன்னடியாக சென்று அங்கே மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நிதியை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த 2 மாநிலத்துக்கு நிறைய சிறப்பு சலுகைகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அளிச்சிருக்காங்க. அப்போ புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பதவியேற்பு இருக்கும். அதே மாதிரி நம்முடைய நிதிநிலை ஆய்வு குழுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளல. இதனால புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி பின்தங்குது. அதனுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய வளர்ச்சியும் பின்தங்குது. இதனால ஒவ்வொரு துறை வாரியாக நான் அன்னைக்கு டெல்லியில் இருக்கும்போது ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு அமைச்சர் சந்தித்தா கூட ஒரு அமைச்சர் 50 கோடி கொடுத்ததா கூட ஏறக்குறைய எனக்கு அந்த மாநிலத்துக்கு 2000 கோடி அதிக வருவாய் வந்திருக்கும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் இதை மாநிலத்துக்கு பெற்று தரல அப்படின்ற எங்களுடைய எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. அந்த வருத்தத்தை நாங்க தெரியப்பட்டோம் அந்த பட்ஜெட்ல. அதாவது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக பேசுவதற்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அதை பேச எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்க பேசுறோம்.